Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்லயே தம் பிரியாணி ஈஸியா பண்றது தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. So, please subscribe பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நல்லா மெலிசா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 பெரிய தக்காளி அதுவும் நீல வாக்குல நல்லா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழம் தேவைப்படும். நாங்க கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிடுறதுனால 7 ல இருந்து 8 பச்சை மிளகாய் நாங்க போட்டுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா. இதுல கொஞ்சம் கொத்தமல்லியும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருள். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி பண்ணுறதுனால டபராவில் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா டபராவை காய வச்சு எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் 100 கிராம் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், நான் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டுக்கலாம். சிலவங்க வந்து உங்கள் வீட்டில் ரம்பை இலை இருந்ததுன்னா ரம்பை இலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். அதேமாதிரி இந்த பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நான் தனியாகவும் பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் கொஞ்சம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. கலரி விடுங்க. கலராக தான் அது நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஹீட் போய் நல்லா பரவி நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா வரும். இந்த வெங்காயம் வதங்கிறது பொறுத்து தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அளவு வதங்கி இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அடுப்பில் ஸ்லோவாக கூட வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா வதக்குங்க. அது வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு அப்புறமா இதை சேர்த்துடுங்க. தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்துடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா உங்களுக்கு வந்து கிரேவியாக நல்லா கிடைக்கும். நல்லா வதக்குங்க. அது கூட சேர்த்து நல்லா வதங்க. 2 வெங்காயமும் இதுவும் நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரது நல்லா தெரியும் பாருங்க சைடில். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டல பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற 4 தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டு அதையும் வதக்கணும். இது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சோண்டு உப்பையும் நம்ம சேர்த்து இப்போ நம்ம வதக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான எவ்வளோ தேவையான உப்போ அதையும் கூட நீங்கள் மொத்தமாக கூட போட்டுக்கலாம். எல்லா உப்பும் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா உங்களுக்கு வதங்கி வர அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க.
எந்த அளவுக்கு இந்த தக்காளி வெங்காயம் வதங்குதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவியாக கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கும் போது இப்போ வந்து நீங்கள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அதில் இருக்க அந்த தோல் அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக 1-2-3 வாட்டி கழுவி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த 7-8 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சது நீல வாக்கில் தான் அதுவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு வதக்குங்க. இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே ஃப்ளேவர் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் என்னதான் நம்ம காஞ்ச மிளகாய் தூள் போட்டாலும் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா இலை, புதினா கொத்தமல்லி 2 இருந்தாலும் போடலாம். என்கிட்ட புதினா மட்டும் இருந்ததுனால நான் புதினா போட்டேன். கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். புதினாவும் போட்டு ஒரு வதக்கு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா அது சிக்கன் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி 1-2-3 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. ஃபுல்லாக கலரி விடுங்க நல்லா. வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் போட்டதுக்கப்புறமா தயிர் சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுலேயும் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். தயிர் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு கலரி விடுங்க. நல்லா எல்லாமே மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக சேர்த்து கலருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கோம். கொட்டெல்லாம் எடுத்து வச்சுருங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விடுங்க. ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிங்க. ஏன்னா நாங்கள் 1 கிலோ பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே வந்து எவ்வளோ சிக்கன் 1 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. 1க்கு 1 எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்களா. லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து போட்டிருக்கோம் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போட்டு அதையும் கிளறிடுங்க. வெறும் மிளகாத்தூள் சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம வீட்லேயும் தனியாக அரைச்சிக்கலாம். கடைகள்லேயும் வெறும் மிளகாத்தூள் கேட்டிங்கன்னா கிடைக்குது. அது நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது ஒரு வாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க, உப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றத பார்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. கலரிட்டிங்களா. இப்போ நல்லா தண்ணி, இப்போ வந்து அரிசி வந்து நம்ம 5 டம்ளர் எடுத்துருக்கோன்னா 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1க்கு 1.5 அந்த மாதிரி இதில் தண்ணி ஊற்றுங்க. அரிசி வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும், நல்லாயிருக்கும். பழைய அரிசினா இன்னும் நல்லாயிருக்கும். 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கு மேலெலாம் ரொம்ப அரிசி ஊற வைக்காதீங்க. தண்ணியை ஊற்றிடுங்க. இப்பயும் திரும்ப சொல்கிறேன், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு நான் பார்த்துட்டேன். உப்பு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நான் பார்த்துட்டு
டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் பழைய பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா நீளமாக வரும் இந்த அரிசி. இதை 1க்கு 2 வாட்டி கழுவிட்டு நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. எல்லா அரிசியும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரிட்டு மூடிட்டு நாங்கள் வந்து இந்த சின்ன குழவிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, உரல் மாதிரி, அதை எடுத்து நாங்கள் தம் போடுறோம். சிலவங்க அடுப்பில் பண்ணுறதா கொஞ்சம் அந்த நெருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கூட மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி குண்டான எடுத்து ஒரு பாத்திரத்தில் இது பத்துற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை மேலே வச்சுக்கலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஒரு வாட்டி கலரி விடுறேன். ஏன்னா ரொம்ப வெந்ததுக்கப்புறம் கலர்னால் அது அரிசிலாம் உடஞ்சி போயிடும் சாதம்லாம். அதனால் நடுவில் ஒரு வாட்டி நான் கலரி விடுறேன். ஒரு வாட்டி கலரிட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடிட்டு திருப்பி அதே மாதிரி கல்லை தூக்கி வச்சுக்கோங்க. நம்ம தாளிச்சுலாம் முடிச்சிட்டோன்னா கரெக்டாக 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஹோட்டல் பிரியாணி மாதிரி 2 கலராக கிடைக்கிறதுக்கு இது போடுறேன். இது கேசரி பவுடர் தான். அதில் கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அங்கங்கே ஊற்றி விடுங்க, தெளித்து விடுங்க. நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அரிசியில் அப்படியே குச்சி குச்சாக நிற்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சாக நிற்கிறது தெரியும். இப்போ எடுத்து அழகாக போட்டு நீங்கள் பருமாறி சாப்பிட்லாம். கூட ரைதாவும் வச்சுக்கலாம், எக் பாயில்டு எக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.